கர்த்தருடைய மேலான நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தில் இந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் நாளிலும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை மறுபடியும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இந்த 6வது மாதத்திலும் தேவன் நமக்கு தந்திருக்கிறதான வார்த்தை பிரைஸ் தி லார்ட். நமக்காக வேண்டுதல் செய்யும் ஆவியானவர். அல்லேலூயா. போன வாரம் பெந்தேகோஸ்தே ஞாயிறாக நாம் அனுசரித்தோம். அல்லேலூயா. அது குறித்த செய்தியை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பெந்தேகோஸ்தே என்பது ரொம்ப முக்கியமானது, அவசியமானது. அல்லேலூயா. ஆக இந்த 6வது மாதத்திலே தேவன் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை நமக்காக வேண்டுதல் செய்யும் ஆவியானவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஆதாரமாக வாசிக்க ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. முதலாவது நம்முடைய பலவீனங்களிலே உதவி செய்கிறார் என்று போன மாசத்துல தியானித்தோம். இந்த 6வது மாதத்திலே நமக்காக வேண்டுதல் செய்யும் ஆவியானவர். அல்லேலூயா. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியா. அல்லேலூயா. நாம ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வந்தாலும் இன்னும் நிறைய அறியாமைகள் நமக்குள்ள இருந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவரை பற்றி அறியாமை, அவருடைய வார்த்தைகளை பற்றி அறியாமை, சபையை குறித்த அறியாமை, சபை ஒழுங்குகளை குறித்த அறியாமை, சபையினுடைய உபதேசங்களை குறித்த. ஆனா வருஷ கணக்கா சர்ச்சை வந்துட்டு என்ன தெரியாது, என்ன பண்ண வரமாட்டேங்குது, சோகம் பண்ண வரமாட்டேங்குது. அப்படிதான் இன்னைக்கு நிலைமை இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதுக்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை எழுதி வச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்டவங்களுக்காக, உங்களுக்காக, எல்லாருக்காக, நமக்காக, எனக்காகவும் தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. நான் எல்லாத்தையும் எக்ஸ்பர்ட்டா நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு இன்னும் நான் கற்றுக்கொண்டே தான் இருக்கிறேன். இன்னும் எப்படி ஜெபிக்கணும், இன்னும் எப்படி துதிக்கணும், இன்னும் எப்படி சபையை நடத்தணும், இன்னும் மக்களுக்கு எப்படி போதிக்கணும் அப்படிங்கிறத இன்னும் ஆண்டவர் ஊழியக்காரங்க சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறாரு, இருப்பாரு. அல்லேலூயா. நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன், முத்தம் தெரிந்த முனிவன் ஒருத்தனை சொல்ல முடியாது. எவ்வளவு வருஷங்கள் ஊழியக்காரன் சொல்ல முடியாது. எவ்வளவு பெரிய அறிவாளி, புத்திமான, ஞானமான யாரும் சொல்லவே முடியாது. அல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆகவே நாம் ஏற்றபடி என்னபடிங்க ஏற்றபடின்னு என்ன அர்த்தம்? ஆங்கிலத்தில் என்ன இருக்காது ஏற்றபடிக்கு? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பெருசா போடுறோம். ஹல்லேலூயா. But the Spirit itself maketh intercession for us with groanings which cannot be uttered. ஸ்தோத்திரம். சரியானபடி, முறைப்படி, அல்லேலூயா, ஒழுங்கும் கிரமத்தின்படி, அதுதான் ஏற்றபடி அப்படிங்கிற வார்த்தை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஏற்றபடி, சரியான முறைப்படி, அல்லேலூயா, ஒழுங்கும் கிரமத்தின்படி. அல்லேலூயா. நாம வேண்டிக் கொள்வது வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடினாலே தமிழ்ல ஆவியானவர் தாமே என்ன பண்ற, நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தமிழ். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. நம்ம சொல்லுங்க. அல்லேலூயா. கடந்த வாரம், முந்தின வாரம் இயேசு கிறிஸ்துவை மையமாய் வைத்து அந்த காரியத்தை அதோட முடிச்சோம். அதுக்கப்புறம் டைம் முடிந்து விட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதை நம்ம மறுபடியும் வாசிக்க விரும்பல. ஓரளவு
சொல்லிட்டு போயிடுறேன். இயேசு கிறிஸ்து 30 வயசுல ஞானஸ்நானம் பெற்றோடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வந்து இறங்கினாரு. அடுத்த உடனே ஆவியானவரால் எங்க கொண்டு போகப்பட்டாரு? வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அல்லேலூயா. அடுத்து இயேசுநாதருக்குள்ள இருந்த ஆவியானவர் பற்றி யோவான் ஸ்நானன் சாட்சி கொடுத்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. எதனால? பரிசுத்த ஆவியினாலும். சொல்லுங்க. அப்ப கவனியுங்கள், பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார்கள். இயேசுவை குறித்து யார் சொன்னது? யோவான் ஸ்நானகன் சொன்னாருங்க. அல்லேலூயா. அது நிறைவேறிச்சா இல்லையா? ஆமென். எப்ப நிறைவேறிச்சு? போன வாரம் நம்ம தியானிச்சதுபடி பெந்தேகோஸ்தே நாளிலே. சொல்லுங்க அல்லேலூயா. பெந்தேகோஸ்தே நாளிலே இயேசப்பா சொன்ன மாதிரி இயேசுவின் மேல ஆவியானவர் ஊற்றப்பட்டதுபடி தோத்திரம் அங்கே பெந்தேகோஸ்தே நாளில் அது நிறைவேறினது. அதுக்கு வந்து சரி போன வாரம் நாம தியானித்தோம். சரி, இப்போ கவனிங்க, இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தை இப்ப எடுத்துக்கொள்வோம். ரோமர் நிருபத்திலே இப்ப பாருங்க, நாம ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இப்போ ஆவியானவர் நமக்குள்ள இருந்து வேண்டுதல் செய்கிறார். அர்த்தம் என்ன? போன வாரமே சொன்ன எபேசியர் 6:12 வசனத்திலே பரிசுத்த ஆவியினாலே ஜெபம் பண்ணுகிற ஒரு அனுபவம். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தை நிறைவேற வேண்டும் என்றால் நாம கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆவியானவர் உள்ள இருந்தா தான் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்மளை ஜெபிக்க வைப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சட்டியில இருந்தா தான் என்ன வரும்? வெறும் சட்டியை போட்டு உள்ள கரண்டி விட்டு டர டர டரன்னு பரண்டிட்டே இருந்தா ஏதாவது வருமா? ஏன் வராது? சவுண்ட் வராது, வெறும் சவுண்டு தான் வரும். வயிற்றுக்கு தேவையானது எதுவும் வராது. ஒரு ஆமை சொல்லுங்கப்பா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை எப்படி கேட்கணும்? நம்ம தமிழ்மார்கள் எப்படிப்பா கேட்கணும்? சந்தோஷமா கேட்க பழகணும். அல்லேலூயா. அது ஆசீர்வாதமான வார்த்தையா இருந்தாலும் சரி, கண்டிக்கிற வார்த்தையா இருந்தாலும் சரி, புத்திமதி சொல்லுகிற வார்த்தையா சரி, கடிந்து உள்ளதான வார்த்தையா இருந்தாலும் சரி, எந்த வார்த்தையா இருந்தாலும் அது எப்படி நம்ம கேட்கணும்? சந்தோஷமா கேட்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமான இருதயத்தோட வாஞ்சோட கேட்டா தான் அந்த வார்த்தை நம்ம இருதயத்துக்குள்ள போய் தங்கி இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்யணும்னு சொன்னா நமக்குள்ள அந்த ஆவியானுடைய வல்லமை பிரசனை இருந்தா தான் இந்த காரியம் நடக்கும். அல்லேலூயா. அப்படியானால் இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்துல ஒரு 4-5 காரியத்தை பவுல் சொல்றாரு. அதை பற்றி சுருக்கமா தியானிச்சுட்டு நாம டைமுக்கு முடிச்சிருவோம். ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து வேண்டுதல் செய்யும் பொழுது என்னென்ன காரியங்கள் நடக்கும், என்னென்ன நன்மைகள் நடக்கும், என்னென்ன அற்புதங்கள் நடக்கும், அதுல நாம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அதே அதிகாரம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். அல்லேலூயா. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால். அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் எதுக்கு நமக்கு தேவை? தேவனுடைய விருப்பம் என்ன, தேவ சித்தம் என்ன என்பதை அறிய பண்ணுகிற ஆவியானவர். அல்லேலூயா. தேவ சித்தத்தை அறிய பண்ணுகிற ஆவியானவர். அல்லேலூயா. சித்தம் என்றால் விருப்பம். God's will, self will. என்ன அது? God's will னா தேவ சித்தம், தேவனுடைய விருப்பம். Self will அப்படின்னு சொன்னா சுய விருப்பம். என்ன விருப்பம்?
நீ மனசுக்குள்ள நமக்கு நிறைய ஆசை வருது, நிறைய விருப்பங்கள் வருது, நிறைய வாஞ்சை தாகம் வருது. இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், இதை படிக்கணும், அதை படிக்கணும், அப்படி படிக்கணும். மனசுக்குள்ள ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சுக்கிட்டு மனசுக்குள்ள ஒரு கற்பனைய அப்படியே கட்டி வைத்துக் கொண்டு இப்ப ஜோம் பண்றது என்னது? ஆண்டவரே நீ காட்டுங்கப்பா. நீ என்னத்தை காட்டுறது? நீ தான் ஏற்கனவே மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அப்புறம் என்னத்தை காட்டுறது? ஆண்டவர் என்னத்தை காட்டுவார் வேற? தேவ சித்தங்கிறது ரொம்ப அதெல்லாம் அதை நம்ம அறியணும்னு சொன்னா அது ஒரு பெரிய சாப்டர். அது தேவ சித்தத்தை அறியறது என்பது அவ்வளவு ஈஸியா அனசியமா நம்மளால அறியணும்னா இன்னும் ஆண்டவர்கிட்ட ரொம்ப 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 அவரோடு கூட நெருங்கி வந்துகிட்டே இருக்கணும். ஆவியில ஜோமனிட்டே இருக்கணும். அந்த சுயத்தெல்லாம் உடைச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம இருதயத்தை பிளாங்க் பேப்பரா மாத்திரணும். தலையிலே சொல்லுங்க. பிளாங்க் பேப்பர் என்னது? வெற்று பேப்பரா? அதுல ஒரு டாட் கூட நினைச்சு கூடாது, ஒரு கமா கூட அங்க இருக்கக்கூடாது. அப்படி வச்சுட்டு அந்த பேப்பரை ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நிறைய வெற்று பேப்பர் இங்க இருக்கு. லோயா, இது என்ன பேப்பரு சொல்லுங்க? இது ஒயிட் பேப்பர் பாஸ்டர், தெரியாதா? இது என்ன பேப்பர்ப்பா? ஏப்பர்ல பாதி. இது எப்படி இருக்கு இந்த பேப்பரு? லாங்கா இருக்கு. இதுல ஏதாவது எழுதி இருக்கா? இப்ப இது என்ன பேப்பரு சொல்லுங்கப்பா? தமிழ்லயே சொல்லுங்க. வெத்து பேப்பர். என்ன பேப்பரு? வெத்து பேப்பர். நாம தமிழ் சொல்லி பழகினோம். சரி, இப்ப இதுல எதுவுமே இல்லை. இப்ப தேவ சுத்தம்னா என்னது? ஜெபிக்கிறன்னு என்ன அர்த்தம்? இப்படி நம்மள இருதயத்தை ஒரு பிளாங்க் பேப்பரா, வெத்து பேப்பரா தான் ஆண்டவர்கிட்ட கொடுத்துடணும். அல்லேலூயா. நீங்க இதுல எழுதி கொடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்கம்மா. ஆனா நாம என்ன பண்றோம்? ஆண்டவரே எனக்கு இந்த கார் வேணும், இப்படிப்பட்ட பொண்ணு வேணும், இவ்வளவு வசதியில வேணும், இப்படிப்பட்ட வீடு வேணும், இப்படிப்பட்ட இது வரணும், இப்படிப்பட்ட இருக்கணும் அப்படின்னு எழுதி போட்டு காக்கிறோம். உமக்கு சித்தமானால் என்னது எழுதி அவர்கிட்ட கொடுத்து போட்டு நாம என்ன பண்றது? உமக்கு சித்தமானால் கொடுமாண்டவர் நல்லட்டி எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு ஆண்டவரே உடைய சித்தத்தை நிறைவேற்றுமா, உடைய சித்தத்தை காட்டும் ஆண்டவரே, உடைய சித்தத்தை நிறைவேற்றுமாப்பா அப்படின்னா எப்படிங்க நிறைவேறும்? என் மகளே, உன் விருப்பமே நிறைவேற கடவுள். ஆமே. பாருங்க, சுய விருப்பம் எவ்வளவு தீவிரமா நடக்குதுன்னு நீங்களே அதை ஒத்துக்கிட்டீங்க. இந்த செய்தி உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கு இந்த செய்தி. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை நேரத்துல நாம சுயத்துல நம்முடைய மாம்சத்துல நமக்குள்ள வருகிற ஆசைகளை விருப்பங்களை மனசுல வச்சுக்கிட்டு ஆண்டவரை நம்ம ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் எனக்கு பதிலே கொடுக்கல அப்படின்னு எத்தனை நேரத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம குறை சொல்லிட்டு இருக்கிறோம். தேவ சித்தம் என்பது என்ன? பிளாங்க் பேப்பரா, வெத்து பேப்பரா? எல்லாத்தையும் நம்முடைய இருதயத்தை, சிந்தையை எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான். அல்லேலூயா. அதான் இங்கே சொல்றாரு, ஆவியான தேவ சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக என்ன பண்றாரா? வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அல்லேலூயா. இந்த செய்தியை நாம இதுக்கு மேல நான் விளக்க முடியாது. நீங்க தான் அதை என்ன செய்யணும்? அனுபவமாக்கணும். எப்படி அனுபவமாக்குறதுங்கிறது? நீங்க ஆவிக்குள்ள ஆண்டவருக்குள்ள இன்னும் அதிகமா உள்ள வந்தாதான் இந்த தேவ சித்தம்னா என்னது, என் சுய விருப்பம்னா என்னது அப்படிங்கிறது ஆண்டவர் என்ன செய்வாரு? வெளிப்படுத்துவார். ஆமே. நீங்க நல்லா ஜெபிக்க ஜெபிக்கத்தான், துதிக்க துதிக்கத்தான், நீங்க ஜோமட்டே அப்படியே பிளாங்கா உங்க கண்ணுக்கு முன்னால உங்க சிந்தையில இருதயத்துல எதுவுமே இருக்காது, இருக்கவும் கூடாது. சொல்லுங்க சொல்லுங்கம்மா. அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது கர்த்தர் தருகிறது தான், அதுதான் தேவ சித்தம். சொல்லுங்க. அல்லேலூயா.
அடுத்து தேவ சித்தத்தை அறிவது என்பது எப்படி? இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஒரு காரியத்தை நம்ம ஆண்டவரை ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும் பொழுது சிலது ரொம்ப குழப்பமாகவே இருக்கும். ஆமென். நான் சொல்றது ஆவிக்குள்ளே ஜெபிக்கிறவங்களுக்கு தான் இது வெளிப்படும். மனசுக்குள்ள மாம்சத்துல சேத்துல விரும்பினவங்களுக்கு, அப்பா நான் பார்த்த பையன் அல்ல நான் பார்த்த பொண்ணு சூப்பரா தான் இருக்கிறான், நான் பார்த்த மருமக, நான் பார்த்த என் மருமக பிள்ளை நல்லா தான் இருக்கிறான் அப்படின்னு அந்த சாட்டிஸ்பேக்ஷன், அந்த சமாதானம் அல்ல. அது தேவ சித்தமான சமாதானம் அல்ல, அது சுய சித்தம். அப்படி நாம என்ன செய்யணும் சொல்றாங்கல்ல, அப்படி அப்போ இது சமாதானமா தானே இருக்குது, சுகமா தானே இருக்குது, பீஸ்ஃபுல்லா தானே இருக்குது. அதுவல்ல. ஆண்டவர் நல்லவர். இதுலயும் தேவ சித்தத்தை அறிகிற அறிவு நமக்கு வரணுங்க. நாம சொல்லுங்களாம. ஒரே உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். இன்னும் 1 2 இந்த 4 காரியம் இருக்குது. ஆவியானவர் செய்கிற காரியங்கள். அல்லேலூயா. ஏதாவது ஆவியானவர் அவருடைய சித்தத்தை அறியக்கூடிய அந்த பொதுவா சொல்லுவாங்க உலகத்துல ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குற காரியத்துல இதுலயும் தேவ சித்தம்னு இருக்கிறதுனால அந்த வார்த்தையை சொல்றேன். ABCDE இந்த 5 காரியத்தை சொல்லுவாங்க. செக்குலரா 5 என்ன? ஸ்பிரிச்சுவல். A for age, B for beauty, C for caste, D for dowry, அல்ல dowry, E for earning. அல்லேலூயா. உலகத்தின் பார்வை. முன்ன ஃபர்ஸ்ட் என்னது? ஏஜ், வயசு. இப்போ நமக்கு தேவையானது என்ன? 5 காரியம். A for ஸ்பிரிச்சுவலா சொல்றது A for anointing. அல்லேலூயா. B for Bible reading, C for church attending, D for என்னது? இன்னைக்கு தானே சொல்றேன், நானும் சொல்றேன். ஸ்தோத்திரம். D for devotion, தியானம் பண்ணுதல். வேற என்ன சொல்லணும்? இது ஒன்று சொல்லுவாங்க, எனக்கு அது மறந்து போச்சு. தியானம் பண்ணுதல். வேற எதுவும் சொல்லலாம்? ஆவிக்கிறது கண்டுபிடிக்க பார்க்கலாம். அடுத்து E for awareness, anointing, Bible reading, church attending, அப்புறம் டிவோஷன் ஸ்பிரிட், அதாவது கர்த்தரோட உறவாடுதல் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். இதுலேயே ஜபம் வந்துருது. அவன் தியானம் பண்ணுறது ஜபம். இப்போ ஜபம், வேத வாசிப்பு, சர்ச்சை அட்டன் பண்ணுறது, அபிஷேகம் பெற்றது. அடுத்து ஏர்னஸ்னா உண்மைத்துவம். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம நினைச்சதே நடக்குமே, கிடைக்குமாயா? அதுக்காக தான் ஜெபம் பண்ணணும். தேவ சித்தத்தை அறிந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. இதுல 5 காரியமே பூரணமா எல்லாத்துக்கும் நம்ம கிடைக்குமா அப்படின்னாம, அதனால பூரணமா இருந்தா தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னா நடக்கவே நடக்காது. ஏதாவது ஒன்று குறைவு இருக்குதான், குறைவு இருந்தா தான் அதுல நிறையவே நாம கொண்டு வர முடியும். அல்லேலூயா. அதனால ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இதற்காக தேவ சித்தத்தை அறிவதற்கு ஆவியான நமக்கு உற்சாகப்படுத்துறாருங்க, உங்களை ஜெபிக்க வைக்கிறார். அல்லேலூயா. இதுக்கு நீங்க முழுசையும் நீங்க சரண்டர் பண்ணணும். நீங்க ஆவி, ஆத்மா, சரீரம் ஃபுல்லாத்தையும் நீங்க சரண்டர் பண்ணாம தேவ சித்தத்தை அறியவே சொல்லுங்க. நம்ம மனசுல 1000 ஆசைகளை வளர்த்து வச்சுக்கிட்டு இதுதான் தேவ சித்தம், தேவ விருப்பம், நம்மளே கற்பனை மனக்கோட்டை கட்டி, என்ன கோட்டை? மனக்கோட்டையை கட்டி வச்சுக்கிட்டு அப்படி நம்ம இருந்தோம்னா அது தேவ சித்தம் கிடையாது, அது சுய சித்தம், சுய விருப்பம். அதனால அன்பான வாலிபர்களே, நல்ல கவனி. வாலிப பையன்களே, ஸ்தோத்திரம். படிக்க வேண்டிய வயசுல ஒழுங்கா படி. இப்பயே சார்ட் பண்றேன், இப்பயே சீட் பண்றேன், சார்ட் அப்புறம் சீட்டிங், இது நிறைய காரியங்கள் நடக்க தவறுகள். ரொம்ப கவனமா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல வெள்ளன்
முதலாவது பரிசுத்த ஆவியானவர் தேவ சித்தத்தை அறிவதற்கு நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு தேவையானதை பிரயோஜனமாதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆவியானவர் உங்களுக்காக உங்களுக்குள்ள இருந்து அவர் பரிந்து பேசுகிறார், ஜெபிக்க வைக்கிறார், துதிக்க வைக்கிறார். இல்லாத தேவ சித்தத்தை அறிகிற அறிவை எனக்கு தாங்கப்பான்னு நீங்க ஆண்டவரை கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு நடத்துவார், உங்கள் குடும்பத்துக்கு நடத்துவார், உங்கள் பிள்ளைகளுக்கு